ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கால நேரத்தில் உங்களை பார்க்கறதுல மிகுந்த ஒரு சந்தோஷம், மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு அவர் ஆத்தும நேசர். உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் வளரணும் இல்லையா? அவன் ஆத்துமால வளரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சின்ன பிள்ளையாவே இருக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு கஷ்டம் நஷ்டம் எதுவுமே தெரியாது. அது விரும்புறது என்ன? அது மட்டும்தான் அதுக்கு கிடைக்கணும் இல்லையா? ஆனால் வளர்ந்தவர்கள் என்ன செய்வாங்க? இது எனக்கு தேவையா, இது எனக்கு தேவையில்லையா, இது எனக்கு வேணுமா, இது வேண்டாமா என்கின்ற ஒரு அனலைஸ் பண்ணுகிற, ஒரு தீர்வு எடுக்கிற, ஒரு தீர்மானம் பண்ணுகிற, ஒரு முடிவு எடுக்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் தகுதியாகிறார்கள் இல்லையா? அதே போல உங்களை தகுதியாக்குகிற தேவன், உங்களை நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இயேசு உங்களை தகுதியாக்க போகிறார். உங்களை தேவ ராஜ்யத்துக்கு தகுதியாக்க போகிறார். பரலோகத்தின் தேவன் அவர் உங்களை தகுதியாக்க அவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏசப்பாவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இன்னைக்கு உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை சம்பவம், அதை நாம் வாசித்து தியானித்து இன்றைக்கு உங்களுக்கு உண்டான ஆகாரத்தை ஆண்டவர் தருவாராக. பாருங்க, யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இயேசு கிறிஸ்து அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை குருட்டுத்தனமா இருக்குதா? முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படுதா? இன்னைக்கு நான் இந்த காரியத்துல என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து அப்புறம் போகிறவர் போல உங்களை பார்க்கிறார். நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ என் சகோதரனுக்கு இந்த காரியம் நடந்துருச்சு, என் சகோதரிக்கு இந்த காரியம் நடந்துருச்சு, ஆனா எனக்கு இந்த நன்மை கிடைக்கலையே, நான் வாழ்க்கையில முன்னேறலையே, வாழ்க்கையில உயரலையே, என் வாழ்க்கை குருட்டுத்தனமா இருக்குது, காற்று அடிக்கிற திசையை போல என் படகு போயிட்டு இருக்குது, என்னை நடத்துகிற துடுப்பு எனக்கு இல்லையே, ஞானம் இல்லையே, எங்க போறதுன்னு தெரியல, நடுக்கடல்ல தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்யறது என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பாருங்க, அங்க குருடன் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அப்புறம் போகிறவர் போல அவர் கடந்து போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது கூட இயேசு கிறிஸ்து அந்த பிறவி குருடனை கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில் அவங்கள பார்த்துட்டாருங்க இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார், உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார், உங்க மனசை பார்க்கிறார், உங்க கண்ணீரை காண்கிறார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார், உங்க சூழ்நிலையை பார்க்கிறார். இயேசு உங்களை காண்கிறார் தேவ பிள்ளையே. அவர் கண்டு அந்த குருடனை பார்த்து அவன்கிட்ட பேசுறாரு. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பாவம் செஞ்சானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. என்ன பாவம் நான் செஞ்சனோ தெரியலையே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் என்னை பிடிச்சு ஆட்டுகிறது, என்ன காரியம் என் பெற்றோர்கள் செய்தார்கள், என்ன சாபமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில நான் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு கூட என்னால முடியல. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற மாதிரி தெரியுது, கிடைக்க மாட்டேங்குது. வெளிநாடு போகிற மாதிரி தெரியுது, போகிறதுக்கு வாய்ப்புகள் வர மாட்டேங்குது. தட்டி தட்டி கிடைக்குது.
நான் எக்ஸாம் எழுதி எழுதி தோத்து போயிட்டு இருக்கிறேன். இல்ல, என் வாழ்க்கையில வர ஆசீர்வாதம் கூட வர மாட்டேங்குது. என் திருச்சபையில ஆத்துமாக்கள் பெருக மாட்டேங்கிறாங்க. என் வாழ்க்கையில அபிஷேகத்தை நான் இழந்து போயிட்டேன். என் வாழ்க்கையில நான் நிர்ணயிக்கிற காரியங்கள் எதுவும் நடக்க மாட்டேங்குது. என் முயற்சி எல்லாம் வீணா ஆகி குருட்டுத்தனமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன பாவம் நான் செஞ்சனோ தெரியல. என் மூதாதில் என்ன பாவம் செஞ்சா நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்ற உன்னை பார்த்து இன்னைக்கு காலையில இயேசு சொல்ற காரியம், இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இயேசுடைய கிரியைகள் நமக்கு நடக்கும்படியாக இந்த காரியம் நடந்திருக்கு. உங்க வாழ்க்கையில நிறைய பேர் கிரியை செஞ்சிருக்காங்க. அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணியிருக்காங்க, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணியிருக்காங்க, எதுவுமே நடக்கல. நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், என் மனைவி ஜெபம் பண்ணியிருக்கான், என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணியிருக்காங்க. கதறி அழுதுட்டேன், உபவாசம் போட்டுட்டேன், கண்ணீர் வடிச்சுட்டேன். ஆண்டவர்கிட்ட என்னதான் சொல்லி நான் அழுகிறதோ தெரியலன்னு சொல்லிட்டு எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருக்கலாம், எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம், எத்தனையோ பிரமுகர்களை சந்தித்திருக்கலாம், எத்தனையோ பேர் நிறைய ஆலோசனைகளை உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அத்தனையும் வீணாய் முடங்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, முடக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கிரியை வாழ்க்கையில செயல்படும் நேரத்திற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். இப்பொழுதே அது வந்திருக்கிறது. உன்னை பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தின் மூலமா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் கிரியை உன் வாழ்க்கையில நடக்கும்படியாய் உன்னுடைய வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கிறது, குருட்டுத்தனமாய் இருக்கிறது. நீ சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் வெட்டுக்கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த நாட்களின் வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப தரப்போகிறாரு. கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறாரு. தேவ பிள்ளையே, நீ செஞ்ச பாவம் அல்ல, உன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை உன்னில் விளங்கும்படியாக, உன்னில் வெளிப்படும்படியாக நீ இப்படி இருக்க. சொந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையே, பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் 6ஆம் வசனம், இவைகளை சொல்லி இயேசு தரையிலே துப்பி உமிழ் நீர்னால் சேரை உண்டாக்கி அந்த சேற்றை குருனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு, நான் கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் துப்பி, பூமியில துப்பி அந்த உமிழ்நீர்னால சேர உண்டாக்கி அந்த சீலவா, அந்த பார்வையற்ற அந்த மனுஷனுடைய கண்களில் அவர் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவுங்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில பார்வை அடைய அவருடைய உமிழ் நீர்ல கூட வல்லமை இருக்குது. சபிக்கப்பட்ட இந்த பூமி என்று சொல்கிறாயா, அவர் அதிலே ஒரு மகிமையை உதிக்க பண்ண போகிறார். எந்த பூமி உனக்கு சாபமா இருக்குதோ, எந்த நிலம் உனக்கு சாபமா இருக்குதோ, எந்த வீடு உனக்கு சாபமா இருக்குதோ, அதிலே தன்னுடைய உமிழ் நீரை உமிழ்ந்து அதிலே ஆண்டவர் அக்னியை அனுப்பி ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குகிற தேவன். எது வேணான்னு சொல்றியோ அதிலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது, கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட போகிறது, அதிசயங்கள் வெளிப்பட போகிறது, கர்த்தருடைய மகத்துவங்களும் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. உன் பிள்ளை அவன் தெல்லவாரித்தனமா சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுகிறார்களோ, என்னுடைய மகளை குறித்து அநேகர் தவறா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்கலாய்ப்படுகிறையோ, என்னுடைய பேரன்கள் இந்த மாதிரி இருக்காங்க நீ நினைக்கிறியோ, உன்னை பார்த்து சொல்றாரு, அவர்களிலிருந்து கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். சொந்து போக வேண்டாம். உன் ஜெபம் ஆண்டவர் கேட்டுட்டாரு, உன் விண்ணப்பத்தை கேட்கிறாரு. சேரா ஒன்றாக்கி அந்த கண்ணுல எது பார்வை இல்லை, கண்ணு தான் பார்வை இல்லை,
அந்த பார்வையை கொடுக்கும்படியாய் பூசுகிறார். அவர் சொல்றாரு, சீலோவாம் குளத்துல போய் கழுவு. சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அனுப்பப்பட்டவன். உங்க பாருங்க, அந்த இளைஞனாத்தான் அவன் இருக்கிறான். அந்த இளைஞன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வயசு இருக்கும். நான் அப்ராக்சிமேட்டா நான் மனசில் நினைக்கிறேன் இருக்கலாம். இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடியே சீலோவாம் எல்லாம் உருவாயிருச்சு. ஆனா அந்த வார்த்தை சீலோவாம்னா அனுப்பப்பட்டவன், உனக்காக அவன் அனுப்பப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளையே, நீ விருத்தியாவதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஒரு காரியம் அனுப்பப்பட்டாயிற்று. அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீ குணமாவாய். இயேசு கிறிஸ்து உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் அனுப்பப்பட்டிருக்கிறார். தாவீது சொல்றாப்ல, என் எலும்புகள் உருவாகிற விதத்தை கூட உம்முடைய புஸ்தகத்துல எழுதி இருக்கிறதே. அப்போ உங்க வாழ்க்கையில தருத்தரம் முடிய போகுது, அவமானம் முடிய போகுது, உங்க வெட்கம் முடிய போகுது, உங்க இயலாமை முடிய போகுது, உங்க குருட்டுத்தனம் இன்றோடு இந்த நொடியோடு முடிக்கப்பட போகிறது. சர்ப்பத்தின் கட்டுகளோ, தேள்களின் காரியங்களோ, ஓநாயுடைய சப்தங்களோ, சிங்கத்தின் கர்ஜனைகளோ அடங்க போகிறது இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால. உன் வாழ்க்கை துளிர்விட போகுது. நீ பார்வையடைய போகிறாய். உனக்காக ஒருவர் அனுப்பப்பட்டிருக்கிறார், அவர் தான் இயேசு. சீலோவாம் குளத்துல போய் கழுவு. உனக்காக நிறைய பேர் அனுப்பப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் உனக்கு நண்பர்களா வருவாங்க, உறவினர்களா வருவாங்க. கர்த்தர் அனுப்புவாருங்க. உங்க வாழ்க்கை செழிப்பதற்கு அநேக நல்ல நண்பர்களை தருவார், நல்ல உறவுகளை தருவார். தந்துட்டார், முன்னமே தந்துட்டாரு. அனுப்பப்பட்டு விட்டாச்சு, அனுப்பியாச்சு ஆண்டவர். சீலோவாம் குளத்துல போய் கழுவு. அவன் கழுவுறான், பார்வை அடைந்தவனா திரும்பி வரான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பார்வை அடைவாயாக. இயேசுவின் நாமத்தில் பார்வை அடைவாயாக. இயேசுவின் நாமத்தில் உன் வாழ்க்கை செழிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் நீ தழைப்பாயாக. உன் வாழ்க்கை மாறிடுச்சு, நீ கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் பாருங்க, அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அல்லவா. பிச்சை கேட்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை, மற்றவங்களை எதிர்பார்க்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. அப்படி பிச்சை கேட்டுட்டு இருந்தோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது கூட மற்றவரோட உதவி. அப்பேற்பட்ட பிச்சை எடுக்கிற தாய் தகப்பன் இருந்தாலும், உறவுகள் இருந்தாலும், என்ன இருந்தாலும், என் வாழ்க்கை குருடா இருக்குது, நான் பிச்சை எடுக்கிறவனா இருக்கேன். நம்ம பிச்சை எடுக்கிற அந்த குருட்டுத்தனமான வாழ்க்கை, இயலாத வாழ்க்கை, முடியாத வாழ்க்கை, ஒன்றுமில்லாத அந்த வாழ்க்கையிலிருந்து அநேகர் பார்த்திருக்கிறார்கள். இவன் இப்படித்தானே இருந்தான், அவன் தானே இவன் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் அவன் தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றார். உங்க வாழ்க்கையும் மாறிடுச்சு. எப்படி இருந்த உங்க வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக மகிமையா மாறிச்சுக்கிறத நீங்க சொல்லுவீங்க, நான் அவன் தான். என் ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு, என் ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார், இயேசு என்ன விடுதலை ஆக்கிட்டார், இயேசு என் கடன் பிரச்சனை தீர்த்துட்டாரு, இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. நான் அவன் தாங்க, நான் தரித்திரனா இருந்தேன், இப்ப பாருங்க என் பிசினஸ் வளர்ந்துருச்சு, என் பொண்ணு தாங்க அவ எவ்வளவு அழகா இப்போ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறா, என்னுடைய மகன் தாங்க எப்படி பாருங்க கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அவன் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணி எப்படி செழிக்கிறான். சாட்சிகளை நீங்க கேட்க போறீங்க, உங்க வாழ்க்கை சாட்சியா மாறப்போகுது. அவன் நான் தான் அப்படிங்கிற ஒரு சாட்சியை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பி வித் யூ. இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம்.